சுரேஷ் காமாட்சியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் முரண்படுறேன். ஒரு பெரிய டேட் இருக்கு, அந்த டேட்டை வந்து மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்கல்ல. நீங்க லாஸ்ட் மினிட்ல சொன்னீங்கன்னா அவங்க எப்படி ஓவர்சீஸ் கண்டென்ட் அனுப்புவாங்க? விடாமுயற்சி வந்தா என்ன, வரலைன்னா என்ன? உங்க படத்தை நீங்க விட வேண்டியதுன்னு. நீங்க ஏன் விடாமுயற்சிக்காண்டி வெயிட் பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு பயம் இருக்கு இல்லையா? தனுஷ் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்தாரு. ஒரு பவுன்சர், ஒரு யாரோ ரசிகர் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாரு அவரை வர்றதை. எதுக்கு பவுன்சர்ஸ் போய் அவங்க செல்போனை போடுங்க? நம்ம வணங்கான் படம் வந்து இப்போ இந்த பொங்கலுக்கு வருது, ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தினுடைய கண்டென்ட், அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு டாக் வந்துருச்சுன்னா இப்போ வந்து இந்த பொங்கல் வந்து பாலா பொங்கலாக மாறும். விஜய் வந்து 26ல் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எப்படி பெரிய கேள்விக்குறியாக இருக்கோ, இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி வருமா வராதா, எப்போ வரும், என்னைக்கு வரும்னு தெரியாத மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போ பேரமௌண்ட் சினிமாஸ்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய கதையை தான் தழுவி எடுக்கிறாங்கன்னும் போது அவங்க 100 கோடி கிளைம் பண்ணி கோர்ட்டில் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்றாங்க. ரஜினி படம் தோற்றுரும், கமல் படம் தோற்றுரும், விஜய் படம் தோற்றுரும், அஜித் படம் தோற்றுரும், எது வேணாலும் நடக்கும். இப்போ சூர்யாவுக்கு சமீபத்தில் வந்த கங்குவா எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. என்ன தான் கால்குலேட் பண்ணாலும், எப்படி தான் கால்குலேட் பண்ணாலும் அது ஒரு சூதாட்டம் மாதிரி. அதாவது தடைன்னு அத்தனை தடைகளையும் தாண்டி என்னைக்கு அது ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியாது. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இத்தனை திருவிழாக்களும் இத்தனை பண்டிகைகளும் ஒன்றா சேர்ந்த கொண்டாட்டம் அஜித் ரசிகர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது இல்லாமல் கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு தெலுங்கு படம் தான். ஏன்னா அது வந்து ஆடியன்ஸ் மைண்ட்ல சார். ராம் சரண்லாம் இங்க தமிழ்நாட்டில் அறியப்படாத நடிகர். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன நடக்குது? லைக்காவில் ஒரு படம் அறிவிக்கிறாங்க, ரிலீஸ் டேட்டில் எல்லாரும் ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. பொங்கல் அப்படிங்கிறது ஒரு 10 நாள் லீவ் உள்ள ஒரு ஃபெஸ்டிவல், டக்குன்னு தள்ளி போயிடுது, பலருக்கு ஏமாற்றம். என்ன சார் லைக்காவில் நடந்துகிட்டு இருக்கு? அது லைக்காவில் நடந்துட்டுருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி விடாமுயற்சி தொடங்கினதுலேருந்தே நிறையா சிக்கல். அதாவது முதல்ல விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மகிழ் திருமேனி வந்தார். மகிழ் திருமேனி வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன கதைகள் வந்து அஜித்துக்கு திருப்தியாக இல்லை. அப்புறம் அஜித் வந்து ஒரு கதை சொல்கிறார், பிரேக் டவுன் ஒரு இங்கிலீஷ் மூவியோட தழுவலாக எடுக்கலாம் அப்படின்னும் போது மகிழ் திருமேனி ஓகேன்னு சொல்லி அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. அப்போவே அஜித் சார் சொல்கிறாரு, இதோடைய ரைட்ஸை வந்து நீங்கள் வாங்கிடுங்க, காப்பி ரைட்ஸை நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. லைக்காகட்டே அஜித் சார் சொல்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு மெத்தனம், அதாவது வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏதோ தமிழ் லாங்குவேஜில் ஒரு படம் எடுக்கிறாங்க, இதை அவங்க எங்கே போய் கவனிக்க போகிறாங்க, நம்ம எடுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தனமான போக்கில் தான் அதை வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதை வாங்காமல் விட்டுட்டாங்க அந்த ரைட்ஸை. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சோஷியல் மீடியாலாம் ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டரு, நிறையா அது இன்ஸ்டாகிராமு எல்லாமே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு படம் முடிகிற இந்த தருவாயில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி வந்து நம்மளுடைய கதையை தான், அதாவது வந்து பேரமௌண்ட் சினிமாஸ்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய கதையை தான் தழுவி எடுக்கிறாங்கன்னும் போது அவங்க 100 கோடி கிளைம் பண்ணி கோர்ட்டில் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்றாங்க லைக்காக்கு. அது ஒரு பெரிய சிக்கல். அதாவது படம் முடிக்கிறதுலேயே நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ்னால கொஞ்ச நாள் நடுவில் படம் வந்து தொடர முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பல பிரச்சனைகள். அது அதாவது மகிழ் திருமேனி வந்து கொஞ்சம் எடுத்து பார்க்குறது, திருப்பி போட்டு பார்க்குறது, திருப்தி இல்லைன்னு மறுபடியும் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து அஜர்பைஜானை பொறுத்த வரைக்கும் அஜித் தான் அந்த லொக்கேஷனில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த லொக்கேஷன் வந்து கொஞ்சம் ரேர் லொக்கேஷனு. அதில் போய் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸே பார்த்திங்கன்னா 45-50 லட்சம் வந்துருச்சு. பெரிய செலவு. அதாவது படம் வந்து ரொம்ப நாள் எடுக்கிறாங்க, நீண்ட வருடங்களாக அது நடந்துக்கிட்டே இருக்குது, நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து படத்தை எப்படியோ முடிச்சுட்டாங்க, ஷூட்டிங் எல்லாம் அஜித் வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு. குட் பேட் அக்லி நடுவில் தொடங்கி அதுவும் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அதாவது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அதுலேயும் பேலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லைக்காக பிளான் பண்ணுறாங்க, விடாமுயற்சி நம்ம பொங்கலுக்கு வந்துடலாம்,
சரியான சூட்டபிள் டைமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த காப்பிரைட்ஸ் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அதிகபட்சம் குறைஞ்சி வந்ததே வந்து ஒரு 30-35 கோடி 40 கோடி கொடுத்தா தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவ்வளோ பெரிய தொகையை இவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ரெண்டாவது வந்து இப்போ லைக்காக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸில் தான் இருக்காங்க. இந்த சந்திரமுகி 2, லால் சலாமு, இந்தியன் 2 மாதிரி தொடர்ந்து. வேட்டையனை பொறுத்த வரைக்கும் லைக்காக்கு வந்து தோல்வி படமும் கிடையாது, வெற்றி படமும் கிடையாது. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே என்னென்னா 1 மாதம் 2 மாதம்லாம் அதாவது ரீரிகார்டிங்க்கு எடுத்துக்கிறாங்க. அனிருத் ஒரு 15 to 20 days டைம் கேட்குறாரு இந்த படத்தை முடிக்கிறதுக்கு, ரீரிகார்டிங்க்கு. சொல்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணியே ஆகணும், நிர்பந்தம் இருக்கணும் போது அந்த ஹோல் டீம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது டே அண்ட் நைட்டு தூங்காமல் அனிருத்லேருந்து டேரக்டர்லேருந்து ஒரு பக்கம் எடிட்டிங் கரெக்ஷன், கிரேடிங் கரெக்ஷன் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நடுவில் வந்து லைக்காலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, இந்த மாதிரி வந்து அந்த படத்தை சென்சார் பண்ணிடலான்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி சென்சார் போர்டில் ஒரு முக்கியமான சீஃப் ஆஃபீஸர் வந்து ஒரு வாரம் லீவில் போயிடுறாரு. அது சென்சார் பண்ண முடியாமல் போகுது. ஓவர்சீஸ் கண்டென்ட் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போகணும், அங்கே சென்சார் ஆகணும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ்குள்ளே எப்படியாவது வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது நடக்காது அப்படிங்கிறது, ப்ராக்டிக்கலாக நடக்காது. இந்த 10 நாளுக்குள்ளே வர முடியாதுங்கிறது வந்து டிசம்பர் 31 டிசைட் பண்ணுறாங்க. அது 7:30-8 மணிக்கு தான் அதை ஃபைனலைஸ் பண்ணி அந்த டீட்டெயிலே அவங்களுக்கு, அதாவது அஜித்தோட, டைரக்டரோட, அனிருத்தோட, லைக்கா எல்லாம் கான்ஃபரன்ஸில் பேசி சரி இதுதான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், படத்தை வந்து 10ஆம் தேதி கொண்டு வர முடியாது அப்படின்னு பொங்கலுக்கு வராது அப்படின்றது முடிவு வந்து அப்போ தான் அறிவிக்கிறான். சரி, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ அஜித்துக்கு ஆப்பனண்ட் வந்து விஜய் அவர்கள். இப்போ விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2010க்கு அப்புறம் சுறா படத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 14 வருஷத்தில் பல படங்கள் வந்து நடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 படங்கள் கிட்ட வந்து நடிச்சிட்டாரு. 18 படங்கள் கிட்ட வந்து நடிச்சிட்டாரு. இதில் அவர் ஒரு படம் அறிவிக்கிறாரு, ஷூட் போகுது, சொன்ன டேட்டில் கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் ப்ராப்பராக நடக்குது. ஏன் அஜித்துக்கு மட்டும் இப்படி? அப்படி நம்ம சொல்ல முடியாது. விஜய் அவர்களுடைய தலைவா படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட அரசியல் தலையீடு வந்து சிக்கலாதுங்கிறது வேற சார். இப்போ நம்ம படத்துக்குள்ளே இப்போ பிரச்சனைகள் நஷ்டஈடு தலைவாகும் போதெல்லாம் விஜய் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது. விஜய் அரசியல் தலையீடு, அதாவது வந்து ஜெயலலிதா அம்மையார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு சொல்ல தலையீடுகள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி டிலே ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சார். பல படங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, பெரிய படங்களுக்கே இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம விஜயே ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, உதயான்னு ஒரு படம் விஜயோட ஏர்லி டேஸில், அந்த படம் முழுசாக ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, பிரமீன் நடராஜன் ப்ரொடியூசரு, படமே முழுசாக எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் வந்து வெளியிட முடியாமல் அந்த படம் இருந்துச்சு, பெட்டியிலே இருந்துச்சு, ஃபிலிமில் எடுத்தது. ஆமாம், அழகம் பெருமாள் டைரக்ஷனில். அதுக்கப்புறம் பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் அது வெளியிட்டாங்க. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அந்த படத்தில் பெரிய நஷ்டம் அந்த தயாரிப்பாளருக்கு. இதெல்லாம் வந்து விஜய்க்கு மட்டும் இல்லை, ரஜினிக்கு நடந்திருக்கு, கமலுக்கு நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் சார், இது ஒரு ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வர முடியாது. இது வந்து A+B² அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாலாம் கிடையாது. ஓகே, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது அப்படின்ட்டு தகவல் வருது. இனி வரும் நாட்கள்லாம் ப்ரொடக்ஷனை தொடருவாங்களா? அது இனிமே கேள்விக்குறி தான் சார். அதாவது வந்து பெரிய தயாரிப்பாளர்கள், ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்தில் குஞ்சுமோன் வந்து பிரம்மாண்ட தயாரிப்பாளராக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஆஸ்கார் ரவிச்சந்திரன், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ், அவர் பிரம்மாண்ட தயாரிப்பாளராக இருந்தார். அப்புறம் திருப்பதி பிரதர்ஸ், லிங்குசாமி பெரிய தயாரிப்பாளராக இருந்தாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சார், அதாவது வந்து ரொம்ப நிதானமாக ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஒரே ஒரு ஸ்டெப்பு தப்பாயிருச்சுன்னா அடுத்தடுத்து ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிவர்ஸை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு படம் எடுப்பாங்க, அந்த இன்னொரு படம் எடுப்பாங்க. இது என்ன ஆகும்னா எல்லாமே பிரச்சனையில் போய் முடியும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அது சினிமாவுக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, என்ன கால்குலேட் பண்ணாலும், எப்படி தான் கால்குலேட் பண்ணாலும் அது ஒரு சூதாட்டம் மாதிரி. அது உங்களை வந்து அடுத்து இதில் விட்டுட்டோம், அடுத்து ஜெயிச்சிருவோம், இதில் விட்டுட்டோம், அடுத்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒவ்வொரு இதாக தொடர்ந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். உங்களையே தெரியாமல் மிஸ்மரைசம் பண்ண மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டெட் எண்டில் போய் நிற்பீங்க. இப்போ மலை உச்சியில் போய் நிற்பீங்க, நடந்து போயிட்டே இருப்பீங்க, மலை உச்சியில் நிற்பீங்க. இனிமேல் வந்து நீங்கள் பள்ளத்தாக்கில் தான் உழுவுங்கிறம்போது நீங்கள் திரும்பியும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு போய் அது விட்டுரும். லைக்கா வந்து நிறைய தோல்வி படங்கள், போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தோல்வி படங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அது என்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கதை தேர்வு, அப்புறம் வந்து எல்லாமே பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் தான். ரஜினி படம், கமல் படம் இப்படி தான் எடுத்திருக்கிறாங்க. இப்போ அஜித் படம் எடுத்திருக்கிறாங்க.
அதனால் நம்ம எதையுமே சொல்ல முடியாது சார். பெரிய ஹீரோவை வச்சு பெரிய பேனர் பெரிய படங்கள் எடுத்தால் தொடர்ந்து வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறதுலாம் சினிமாவில் கிடையாது. அது அப்படி நடந்ததும் இல்லை. முன்னாடி காலத்துலேருந்து அது அப்படி நடந்ததும் இல்லை. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா தேவர் ஃபிலிம்ஸ் வந்து எம்ஜிஆர் அவர்களே வச்சு கிட்டத்தட்ட 17 படங்களுக்கு மேலே எடுத்திருக்கிறாரு. அப்புறம் ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ரஜினியை வச்சு எடுத்திருக்காரு, கமலை வச்சு எடுத்திருக்காரு. இன்றைக்கி தேவர் ஃபிலிம்ஸ் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. இது வந்து சினிமாவில் வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடியதான். லைக்கா வந்து இப்போயாவது இந்த பாயிண்ட்லையாவது சுதாரிச்சுக்கிட்டு சினிமா ப்ரொடக்ஷனுடைய இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அது சரியாக இல்லைன்னா எல்லாருக்கும் உள்ள நிலைமை தான் நாளைக்கு லைக்காகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லைக்காவினுடைய தலைமை ஆஃபீஸாக இருக்கக்கூடிய லண்டனில் கிட்டத்தட்ட நிறைய லே ஆஃப்லாம் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட 90% பணியாளர்கள் வந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரியான போக்கை வந்து எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அடுத்து வந்து விஜய் அவர்களுடைய மகன் ஜோசப் சஞ்சய் அவர்கள் தான் ஒரு திரைப்படம் கடைசி திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான தகவல்லாம் உண்மைதானா? அதாவது வந்து நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். சினிமா வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது சார். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு படம் வெற்றி படம் ஆயிரும், ஒரு படம் தோல்வி படம் ஆயிரும் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ரஜினி படம் தோற்றுரும், கமல் படம் தோற்றுரும், விஜய் படம் தோற்றுரும், அஜித் படம் தோற்றுரும், எது வேணாலும் நடக்கும். இப்போ சூர்யாவுக்கு சமீபத்தில் வந்த கங்குவா எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. அந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து அடுத்து இப்போ லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 90% ஆட்களை வந்து செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் உண்மை தான். ஆக்சுவலி லண்டன் ஆஃபீஸில் அது நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து அவங்க படம் எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் முடிவு பண்ண முடியாது. இப்போ வர விடாமுயற்சி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய லாபமாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பெரிய லாபங்கள் வரலாம். ஏன்னா எல்லாமே வந்து இப்போ ரெட் ஜெயிண்ட்டுக்கு வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஓவர்சீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லைக்காவே தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க எந்த வியாபாரமும் பண்ண மாதிரி இல்லை. அதனால் வந்து இனிமே தான் அவங்களுடைய இந்த படம் ரிலீஸ் ஆனதான் அவங்களுக்கு கைக்கு காசே வரும். அது வந்து பெரிய வெற்றி படமாக மாறிச்சுன்னா பெரிய ஓவர்ஃப்ளோ கிடைக்கும். பெரிய ஓவர்ஃப்ளோ கிடைச்சுன்னா மறுபடியும் அவங்க ப்ரொடக்ஷனை தொடர்ந்து வரும். ஒரு படத்தில் பெரிய வெற்றியும் கிடைக்கும், ஒரே படத்தில் பெரிய தோல்வியும் கிடைக்கும். அதை நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. சினிமாவுடைய தலையெழுத்து அப்படி தான். இப்போது லைக்காவினுடைய நிறுவனம் வந்து இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மற்ற தயாரிப்பாளர்கள்ட்ட ஒரு வெறுப்பை சம்பாரிச்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரிப்பாளர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசின ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க வர்றன்னு சொல்லலை, வரலன்னு சொல்லலை, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே எங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் என்னென்னு சொல்லி படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வேலைகள் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அப்போது இந்த ஒரு வெளியீட்டின் தேதி மூலியமாக லைக்கா வந்து வெறுப்பை சம்பாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, சுரேஷ் காமாட்சியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் முரண்படுறேன். ஆக்சுவலி வந்து அது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்கல. நான் பார்த்தேன், நான் அது வீடியோலாம் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, லைக்கா வந்து விடாமுயற்சி படத்தினுடைய தயாரிப்பாளர். அவங்க வந்து அந்த படத்தை வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளில் அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி 10 நாளில் ரிலீஸ் பண்ணிடலாம்னு அவங்க ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க. அந்த எஃபர்ட் வந்து எப்படியாவது பண்ணிடலாம் சார். மனிதனுடைய முயற்சி தான் சார் இது. இது வந்து ஒரு ரேபோவோ இதுவும் வந்து ஒர்க் பண்ண போகிறது இல்லை. மனுஷன் முயற்சி பண்ண போகிறான். அதில் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எப்படியாவது ஒரு ஹார்ட் எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நான் நிறைய சினிமாவில் பார்த்துருக்குறேன். நாளைக்கு ரிலீஸ் வச்சுட்டு இன்றைக்கி ரீரெக்கார்டிங் நடந்த காலமெல்லாம் உண்டு. இன்றைக்கி நடந்து உடனே மிக்சிங் ஆகி உடனே அந்த பிரிண்ட் காலத்தில் எல்லாமே நடந்திருக்கு. வந்து இளையராஜாலாம் அந்த காலத்தில் ஒரு படத்துக்கு 2 நாளில் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. அதாவது ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு நாளில் பண்ணி கொடுத்துருக்காரு. சங்கர் கணேஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க, தேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு, பெரிய பட்ஜெட் படங்களுக்கு கூட சில நேரங்களில் இதை மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால் நடத்தி நம்ம சக்ஸஸ் பண்ணி இந்த பொங்கலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது அவங்களோட இலக்காக இருந்திருக்கு. தப்பு நம்ம சொல்ல முடியாது. பொங்கல் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட, அதாவது தீபாவளியை விட வந்து விடுமுறை ஜாஸ்தி பொங்கலுக்கு. தீபாவளி வந்து பெரிய கொண்டாட்டமாக இருக்கலாம். ஆனால் பொங்கல் வந்து தமிழர்கள் திருநாள் பண்டிகைனால அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சாட்டர்டே சண்டே வருது. அப்புறம் வந்து 13, 14, 15, 16, 17, 18, அப்புறம் திருப்பி ஒரு சாட்டர்டே சண்டே வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளை வந்து பிளாக் பண்ணலாம். 10 நாள் ஒரு படம் வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, 10 நாளோட கலெக்ஷனை நம்ம வந்து சாலிடாக பார்க்கலாம். அதுவும் அஜித் மாதிரி விடாமுயற்சி மாதிரி
பெரிய படத்தில் இந்த மாதிரி நேரத்தில் ரிலீஸ் பண்ணாதான் அந்த கலெக்ஷன் வந்து பெரிய லெவலில் வரும். மிஸ் பண்ணிருச்சு. ஆமாம், மிஸ் பண்ணிருச்சு. இப்போ வேட்டையன் கூட பார்த்தீங்கன்னா படம் சுமாராக இருந்துச்சு, ஆனால் கலெக்ஷன் பண்ணிருச்சு. காரணம் அதில் ஒரு ஹாலிடேஸ் இருந்துச்சு, தசரா ஹாலிடேஸ் இருந்துச்சு. அந்த ஹாலிடேஸில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னும் போது மாஸ் ஹீரோ யாருன்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஆடியன்ஸை பொறுத்திருக்கேன் ரஜினியா, கமலா, விஜயா, அஜித்தா, சூர்யாவா இப்படி தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாஸ் ஹீரோ படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புல் இருக்கும். எப்போ வந்து கங்குவா மாதிரி அது ரொம்ப மோசம், இந்தியன் 2 மாதிரி ரொம்ப மோசம், டிசாஸ்டர்னு ஒரு ரிப்போர்ட் வெளியில் வராமல் இருக்கிற வரைக்கும் அந்த படம் வந்து ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிடும். சில படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் விஜய் படம் வந்துச்சு இல்லையா, கோட்டு, அது கூட ரொம்ப சுமாரான படம் தான், ரிப்போர்ட் வைஸில் சுமாரான படம் தான், ஆனால் நல்ல கலெக்ஷன் பண்ணிடுச்சு. விஜய்க்கு எல்லா படமே ஓடுது அப்படிங்கிறது வேற விஷயம், ஆனால் பெரிய கலெக்ஷனை பண்ணிடுச்சு. 450-60 கோடிக்கு மேலே அது கலெக்ட் பண்ணிடுச்சு. அதனால் வந்து அவங்க லைக்காவோட எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்க படம் அவங்க கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க, கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அது அவங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தெரியுது. அப்போ தான் அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 10 நாளைக்கு முன்னாடியே நாம் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வரலைன்னு எப்படி சொல்லுவாங்க. அவங்க தயாராகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் பார்க்குறாங்க, எஃப்எம்எஸ் கண்டென்ட் அனுப்பணும், சென்சார் ஆகணும், ரீரிகார்டிங் நடக்கணும், மிக்சிங் நடக்கணும், கிரேடிங் நடக்கணும், நிறைய வேலைகள் இருந்துச்சு. சரி இது முடியாது போல் அப்படின்னும் போது அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, லைக்கா ப்ரொடியூசர் விடாமுயற்சி, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சது தப்பு இல்லை, கரெக்டு தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அதாவது விடாமுயற்சி வந்தால் என்ன, வரலைன்னா என்ன, உங்கள் படத்தை நீங்கள் விட வேண்டியது தானே. நீங்கள் ஏன் விடாமுயற்சிக்காண்டி வெயிட் பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு பயம் இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து விடாமுயற்சியோடு நம்ம போட்டி போட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற பயம் இருக்குது. அதனால் நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் தைரியமாக உங்கள் படத்தை விடுங்க. உங்கள் கண்டென்ட் நல்லா இருக்கணும்னா நீங்கள் யாரோட வேணால் மோதி பாருங்க, ஏன் மோத முடியாதா? இப்போ வந்து அஜித் விஜய் படம் 2 படம் வந்துச்சு, அதாவது வாரிசு வந்துச்சு, துணி வந்துச்சு, ஓடாதுன்னாங்க, ஓடலையா? விசுவாசம் வந்து பேட்டை வந்துச்சு, 2 படம் ஓடலையா? அதெல்லாம் சொல்ல முடியாது சார். அதாவது ஒரு படம் வந்து பெரிய படம் வந்து சேஃபாக கலெக்ட் ஆச்சுன்னா அதோடைய கலெக்ஷன் வேறையாக இருக்கும். அந்த படத்தினுடைய இன்வெஸ்ட் பண்ணுற ரெவன்யூவை திருப்பி அழகாக எடுக்கலாம், டபுள் மடங்கு எடுக்கலாங்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது உண்மை தான். அதை நம்ம மாற்று கருத்தாக மறுக்க முடியாது. அதுக்காண்டி மற்ற படமெல்லாம் வரக்கூடாதுன்னு யாரும் தடையும் போடலை, யாரும் சொல்லவும் இல்லை. உங்களுக்கு உங்கள் கண்டென்ட் மேலே இருந்துச்சுன்னா, உங்கள் கண்டென்ட் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் வெளியிட வேண்டியதுதானே. ஏன் நீங்கள் தயக்கம் காட்டுறீங்க? உங்களை நீங்கள் தயார்படுத்தி நாங்கள் பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு 1 மாதத்துக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே 6 மாதத்துக்கு சொல்ல வேண்டியதுதானே. நீங்கள் விடாமுயற்சிக்காண்டி வெயிட் பண்ணும். ஓகே, இது ஒரு பாயிண்டாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தானே. ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் சார். ஏமாற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு ஏமாற்றம். ஆனால் நாளைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, என்னைக்கு விடாமுயற்சி வருதோ அன்னைக்கு வந்து தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத், நியூ இயர், கிறிஸ்மஸ் எல்லா பண்டிகையும் ஒன்றா வந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் ரஜித் ரசிகர்களுடைய மனநிலை அப்படி இருக்கும். அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக அவங்க அந்த படத்தை கொண்டாடுவாங்க. இந்த படத்தை விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் சார் ஏகப்பட்ட தடைகள், அதாவது தடைன்னு அத்தனை தடைகளையும் தாண்டி என்னைக்கு அது ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா ஃபுல் படம், ஒரு பெரிய மேஜர் ஹீரோ நடித்த ஒரு படம், ஒரு சூப்பர் ஹீரோ நடித்த ஒரு படம், நிச்சயமாக ரிலீஸ் பண்ணாமல் விட போகிறதில்ல. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இத்தனை திருவிழாக்களும் இத்தனை பண்டிகைகளும் ஒன்றா சேர்ந்த கொண்டாட்டம் அஜித் ரசிகர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி விடாமுயற்சியை நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க, விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஏன்னா ஏகப்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஆல்ரெடி சந்திச்சிச்சு. இந்த மாதிரி தடங்களை மீறி தடையை மீறி வர படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய வெற்றி படமாக மாறும். சினிமாவில் ஃபார்முலாவே அதுதான். அந்த மாதிரி இது வந்து பெரிய வெற்றி படமாக அஜித்துக்கு வந்து பட்டைய கிளப்பும் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 2 படம் வருது அஜித் படம். அதாவது வந்து கொஞ்ச நாளில் குட் பேட் அக்லியும் வரப்போகுது மே மாதம். அப்புறம் வந்து அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி அதாவது வந்து டெம்பரவரியாக ஒரு சோர்வு அவங்கக்கிட்ட இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அது ஒரு குளுக்கோஸ் குடித்தா என்ன தெம்பு வருமோ அந்த தெம்பு கண்டிப்பாக வரும் அவங்களுக்கு. ஓகே, இப்போதைக்கு என்ன சார் பிளான் பண்ணியிருக்காங்க? எப்போ ரிலீஸ்? February அப்படின்ட்டு தகவல் வந்தது. குட் பேட் அக்லி வந்து மே அப்படின்ட்டு வந்து தகவல் வந்தது. என்ன பிளான்ஸ் போயிருக்கு சார்? குட் பேட் அக்லி வந்து மே மாதம் தான் வரப்போகுது. அது இனிமேல் திடீர்னு உள்ளே வரப்போகிறதில்ல. விடாமுயற்சி வந்து ஒருவேளை 26 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு வரலாம், இல்லைன்னா வந்து February 1st வீக் வரலாம். கூடிய சீக்கிரம் வந்துடும். ரொம்ப நாள் தள்ளுறதுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் வருத்தத்துக்குரிய விஷயம். அது என்னன்னா, பொங்கல் ஹாலிடேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த சாலிடாக 10 நாள் அதை வந்து அவங்க தவற விட்டாங்க. இப்போ அந்த படம் வரல அப்படின்னோடனே எத்தனை படம் வந்து வரிசை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறமும் விஜயகாந்த் சன்னோட அந்த படை வீரன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இப்போ காலையில் வந்து நேசிப்பாயா, XBB ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ், அதர்வா அவர்களுடைய தம்பி ஆகாஷ் அவர்களுடைய திரைப்படமும் வந்து
அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி விடாமுயற்சி தள்ளி போனதுக்கப்புறம் மேஜராக நம்ம பார்த்த 2 படம் வந்து ஒன்று பாலா சாரோட வணங்கான், இன்னொன்று சங்கர் சாரோட கேம் சேஞ்சர். இதுக்கப்புறம் அடுத்து ஒரு 4-5 படங்கள் வந்து நிற்கிது. இப்படி ஒரே டேட்டில் வர்றது அப்படிங்கிறது கலெக்ஷனாக உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா, எப்படி என்ன? அதாவது சார், அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையில் நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 7 படம் 8 படம் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு வரும். அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு 10 படம் வரும், அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு 10 படம். இப்படியெல்லாம் வந்து சினிமாக்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதில் வந்து ராமராஜன் படம் இருக்கும், மோகன் படம் இருக்கும், கார்த்திக் படம் இருக்கும், பிரபு படம் இருக்கும், சத்யராஜ் படம் இருக்கும், விஜயகாந்த் படம் இருக்கும். மாசா எல்லாரோடைய படங்களும் வந்துட்டு தான் இருந்துச்சு. எல்லாரோட படங்களும் நல்லா ஓடிட்டு தான் இருந்துச்சு. 4 படம் நல்ல படமாக இருந்துச்சுன்னா 4 படமும் ஓடும். கண்டென்ட் தான் எல்லாமே. இப்போ வந்து நம்ம வணங்கான் படம் வந்து இப்போ இந்த பொங்கலுக்கு வருது, ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தினுடைய கண்டென்ட்டு, அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு டாக் வந்துருச்சுன்னா இப்போ வந்து இந்த பொங்கல் வந்து பாலா பொங்கலாக மாறும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து மற்ற படங்கள்லாம் வந்து பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள படங்கள் கிடையாது. இப்போ கேம் சேஞ்சர்னு ஒரு பெரிய படம் வருது, சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் நடித்து வருது. அந்த படம் என்னென்னா தெலுங்கு படம், அது தமிழில் வருது, டப்பாய் வருது, இருந்தாலும் ஆர்டிஸ்ட் வந்து தெலுங்கு ஆர்டிஸ்ட். அவங்க சொல்கிறாங்க பேன் இண்டியா படம் அப்படின்னு. சரி, எல்லாமே இப்போ பேன் இண்டியா படம் தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. எது பேன் இண்டியா படம்? நீங்கள் பேன் இண்டியா படங்கிறத வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து பேன் இண்டியாவை ஒத்துக்கிட்டாங்க. அதை வந்து நம்ம பேன் இண்டியா படம் ப்ரொமோட் பண்ணலாம். ப்ரொமோட் பண்ணால் கூட அது தெலுங்கு படம் தான். புரியுதா உங்களுக்கு? ப்ரமோட் பண்ணால் கூட அது தெலுங்கு படம் தான். ஆனால் பேன் இண்டியாவில் அதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஹிந்தியில் பண்ணுறாங்க, தமிழில் பண்ணுறாங்க. அது எல்லா இடத்துலையும் கலெக்ஷன் ஆகுது. அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக வேணால் நம்ம ஒத்துக்கலாமே தவிர அது பேன் இண்டியா படமாக நம்ம ஒத்துக்க முடியாது. இந்த புஷ்பா 2 பொறுத்த வரைக்கும், இல்லை புஷ்பா 1 பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வணங்கான் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அது லக்கு. அது இல்லாமல் கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு தெலுங்கு படம் தான். ஏன்னா அது வந்து ஆடியன்ஸ் மைண்டில் சார், ராம் சரண்லாம் இங்கே தமிழ்நாட்டில் அறியப்படாத நடிகர். RRR படம் ஓரளவு சார் ஓடி இருக்குங்கிறது வேற விஷயம். என்னதான் இருந்தாலும் அது தெலுங்கு படம் தான். நம்மளுடைய அந்த தமிழ் படங்கள் மற்ற படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ள விக்ரம் சாரோட வீர தீர சூரனும் உள்ள வரா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கஷ்டம். வீர தீர சூரன் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். அது வந்து இந்த குறுகிய காலம், இப்போ நம்ம 2ஆம் தேதி இன்னைக்கு இந்த இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. 8ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும். அதாவது 10ஆம் தேதினா 8 நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் அனுப்ப முடியாது. அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே பப்ளிசிட்டி பண்ணணும். ஒரு பெரிய படத்தை கொண்டு வந்து டப்புன்னு உள்ளே விட முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த படத்தினுடைய பெப் இருக்குல்ல, அது குறைஞ்சிரும். ஆடியன்ஸ் கிட்ட முதல்ல ரீச் ஆகணும், அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ. ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. இப்போ 10ஆம் தேதி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ அவசர ஐடியாக வந்து சரியாக போய் பப்ளிக்கிட்ட ரீச் ஆகலைன்னா பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும். அப்படி ஒரு பிளானிங் அவங்க பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இப்போ வந்து விஜய் வந்து 26 சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எப்படி பெரிய கேள்விக்குறியாக இருக்கோ, இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி வருமா வராதா, எப்போ வரும், என்னைக்கு வரும்னு தெரியாத மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கு. சரி, இதுல ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது, அஜித் அவர்கள் வந்து ஃபேன்ஸ் வந்து சரியா மதிக்கிறது இல்ல, அதனுடைய வெளிப்பாடாக தான் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் தளத்துல அறிஞ்ச ஒரு விஷயம், அதை கேட்ட ஒரு விஷயம். அது எப்படி சார்? நான் அவர் ஃபேன்ஸை மதிக்கிறது இல்லைன்னா அவர் என்ன பண்ணுறாரு? ஃபேன்ஸ் பக்கத்தில் போனால் அவன் தட்டி விட்றாரா? இல்லை ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி போங்க 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 அப்படின்னு யாரையும் கண்டுக்காமல் போகிறாரா? இல்லை ஒரு சிலரை மாதிரி செல்ஃபி எடுக்க போகும்போது முகத்தை காட்டுறாரா, மூஞ்சியை காட்டுறாரா? அப்படிலாம் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலையே. அதாவது சமீபத்தில் தனுஷ் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தார். ஒரு பவுன்சர், யாரோ ரசிகர் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாரு அவரை வர்றதை. ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் மேலே ஒரு பிரியத்தில் ஒரு வீடியோ எடுக்கிறாரு. எடுத்தால் தான் என்ன, அதை வந்து ஒரு பவுன்சர் போய் அந்த செல்ஃபோனை பிடுங்குறாரு, அந்த ரசிகரோட செல்ஃபோனை பிடுங்குறாரு. அதை வந்து தனுஷ் வந்து இல்லை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கி திருப்பி கொடுத்துறாரு. எதுக்கு பவுன்சர்ஸ் போய் அவங்க செல்ஃபோனை பிடுங்கணும்? அவர் வந்து ஒரு பப்ளிக், அவரும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. அது ஒரு பப்ளிக் பிளேஸு, தனுஷோட வீடு கிடையாது. அவர் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு பப்ளிக்கோட செல்ஃபோனை பிடுங்குறீங்க? இந்த பவுன்சர்ஸ்க்கு இந்த அதிகாரம்லாம் யார் கொடுத்தா? இதெல்லாம் வந்து சார், இதெல்லாம் நிறையா அப்படியே பேசிக்கிட்டே போகணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் மென்மையாக தான் எல்லாத்துக்கிட்டே நடந்துக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? சார் நான் நடிகன், என்னை நடிகனாக பாருங்கள்.
நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், ரசிங்க, விசிலடிங்க, சந்தோஷப்படுங்க, கிளாப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். வீட்டுக்கு போய் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? யதார்த்தமாக பேசுகிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்படி ஒரு மாஸ் நடிகர், அதாவது பெரிய நடிகர் வந்து தலை, அல்டிமேட் ஸ்டார் இப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி கடவுளே அஜித்லாம் சொல்லி எல்லா இடத்துலையும் கோஷம் போடுறாங்க. அவர் வேணான்னு சொன்னால் கூட அவங்க கத்திட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு பட்டங்கள் வேண்டாம், ரசிகர் மன்றம் வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் மாஸ் ஹீரோவாக இருக்காருன்னா பாருங்கள் ரசிகர்கள் எவ்வளோ தீவிரமாக அவர் மேலே வந்து அன்பு காட்டுறாங்கன்னு. ரசிகர்களை மதிக்கலைன்னா இப்படி அன்பு காட்டுவாங்களா? போன பொங்கலுக்கு முந்தின பொங்கல் 2023 பொங்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாரிசு துணிவு ரெண்டுமே வந்து பட்டையை கிளப்பிருச்சு. அது சொல்ல முடியாது, அது ஸ்டாரோட ஃபிலிம்ஸ் தான். பட் அந்த மாதிரியான ஒரு பொங்கலா இந்த பொங்கல் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டா இருக்கு. சார் ஒரு சின்ன படம் கூட நாளைக்கு பெரிய படமாக மாறலாம் சார், அது நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அது வந்து சினிமா வந்து அதான் நான் முதல்ல ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன்ல, சினிமா வந்து எந்த கிராஃப்ட்லையும் கொண்டு வர முடியாது. ஒரு சின்ன படம் கூட பெரிய படமாக மாறலாம். இப்போ போன வருஷம் வந்த லப்பர் பந்து, அப்புறம் வந்து வாழை, அப்புறம் பார்க்கிங், இந்த மாதிரி நிறைய மகாராஜா அந்த படங்கள்லாம் பெரிய வெற்றி படங்களாக மாறிச்சு இல்லையா? மகாராஜாலாம் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆச்சு இல்லையா? அதே மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பெரிய படத்துக்கு நிகரான கலெக்ஷனை கூட சின்ன படங்கள் தட்டிட்டு வரலாம். அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.